மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இதற்கு நீங்களாய் இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. சாலமோன் உலகத்தையும் உலகத்தில் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் பார்த்துவிட்டு எல்லாம் மாயை என்று சொல்லிவிடுகிறார். அவருடைய மனதில் வியாகுலம் நிரம்பி இருக்கிறது. சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளையெல்லாம் சிந்தித்து பார்க்கிறார். முடிவில் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலஞ்சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இப்போது சாலமோனுடைய சிந்தையில் மாற்றம் உண்டாகிறது. மரித்தவர்களை விட உயிரோடு இருக்கிறவர்கள் மேன்மையானவர்கள் என்று தீர்மானிக்கிறார். செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி என்று சொல்லுகிறார். நாம் இந்த பிரபஞ்சத்தில் உயிரோடு இருக்கும்போது நமக்கு அநேக ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு. நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற காலத்தில்தான் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகிறோம். சாலமோன் இதை சிந்திக்கும்போது அவருடைய சிந்தையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. முன்பு மரித்து போவதே மேன்மையானது என்று சொன்னவர் இப்போது ஜீவனோடு இருப்பதே மேன்மையானது என்று சொல்லுகிறார். மனுஷன் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும்போது எப்படிப்பட்ட நிலைமையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவன் மோசமானவனாகவும் துன்மார்க்கனாகவும் இருக்கலாம். அவன் உயிரோடு இருக்கும் காலம் வரையிலும் அவனுடைய தீய சுபாவத்தை மாற்றிக்கொள்வதற்கு அவனுக்கு வாய்ப்பு உள்ளது. உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. அவனுடைய இருதயம் தீமையினால் நிறைந்திருந்தாலும் அவனுடைய இருதயம் பைத்தியம் கொண்டிருந்தாலும் அவன் இந்த பிரபஞ்சத்தில் உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் அவனுடைய துர்க்குணத்தை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு உள்ளது. தேவனுடைய கிருபையினால் அவன் உயிரோடு இருக்கும் காலத்தில் அவனுக்கு ஆசீர்வாதமான மாற்றம் உண்டாகலாம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள். மரணம் இனிமேல் வரப்போகிற சம்பவம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கு இப்போது நடைபெறுகிற சம்பவமும் தெரியும். இனிமேல் நடைபெறப் போகிற சம்பவமும் தெரியும். ஆனால் மரித்தவர்களோ ஒன்றும் அறியார்கள். மரித்து போனவர்கள் இந்த பூமியில் உயிரோடு இருந்த காலத்தில் கடினமாய் உழைத்திருப்பார்கள், அதிகமாய் பிரயாசப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் பிரயாசத்திற்கு ஏற்ற பலனும் அவர்கள் மரித்த பின்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. மரித்த பின்பு அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டு போய்விடும். மரித்து போகிறவர்கள் தங்களுடைய பிரயாசத்தின் பலனை மற்றவர்களுக்கு விட்டுவிட்டு போக வேண்டும். துன்மார்க்கர்கள் தங்களுடைய பாவமான கிரியைகளினால் ஐஸ்வர்யத்தை அதிகமாய் குவித்து வைத்தாலும் அவர்கள் செத்துப்போன பின்பு அந்த ஐஸ்வர்யம் அவர்களோடு கூட வராது. நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும். துன்மார்க்கரின் பேர் முதலாய் மறக்கப்பட்டு போய்விடும். ஆனாலும் நீதிமான்களின் நற்கிரியைகள் நினைவு கூறப்படும். உலக பிரகாரமான காரியங்களினால் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு நன்மையும் உண்டாகப் போவதில்லை. நம்முடைய சரீரம் மரித்து போகும்போது நம்முடைய ஐஸ்வர்யமும் பேரும் புகழும் உலக ஆஸ்தியும் சம்பத்தும் நம்முடைய ஆத்மாவோடு கூட வரப்போவதில்லை. உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்முடைய ஆத்மாவில் பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. நாம் மரிக்கும்போது நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு தனியாக பிரிந்துவிடும். மரித்து போகிறவர்களின் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போகும். மனுஷர் மரித்து போனாலும் அதன் பின்பும் சூரியனுக்கு கீழே அநேக காரியங்கள் செய்யப்படும். அந்த காரியங்களில் மரித்து போனவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. மரித்த பின்பு அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. மரித்தோரின் சரீரங்கள் மட்டுமே ஒன்றும் அறியாது. அவர்களுடைய ஆத்மாவும் ஆவியும் உணர்வோடு இருக்கும். மரித்தோர் உயிர்த்தெழும் வரையிலும் அவர்களுக்கு ஒரு மேன்மையும் இல்லை. 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாக மரித்த நீதிமான்கள் உயிரோடு எழும்புவார்கள். 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்பு துன்மார்க்கர் தங்களுடைய ஆக்கினை தீர்ப்பை அடைவதற்காக உயிரோடு எழும்புவார்கள். ஒருவனுடைய சரீரம் மரிக்கும்போது அவனுடைய ஆசை, கோபம், பொறாமை ஆகிய அனைத்துமே ஒளிந்து போகும். உணர்வுகள் ஆத்மாவிலும் ஞானமும் சித்தமும் ஆவியிலும் உள்ளன.
மனுஷனுடைய மரணத்தின் போது ஆவியும் ஆத்மாவும் அவனுடைய சரீரத்தை விரிந்து போகிறது. அவர்கள் உயிர்த்தெழும் போது அவர்கள் சரீரத்தில் மறுபடியும் அன்பு, கர்த்தரை துதிப்பது போல மேலும் பல உணர்வுகள் மறுபடியும் உண்டாகும்.